நெஞ்சினில் அழியா நினைவுகளோடு அஞ்சலிக்கின்றோம். யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கை பிறப்பிடமாகவும் டொரண்டோ கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரர் முத்தையா ஜோகசுந்தரம் தம்பதிகளின் அன்புக்குரிய மகளும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிவஞான செல்வம் மங்கையரசி அவர்களின் மருமகளும் ஆன அமரர் திருமதி ஞானரத்தினம் நந்தினி அவர்கள் 17/2/2025 அன்று இறைவனடி சேர்ந்தார். 2/10/1971 ஆண்டு பிறந்த நந்தினி அவர்கள் தமது ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணம் விக்டோரியா கல்லூரியிலும் மேற்கொண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தரம் AL வரை யாழ்ப்பாண கல்லூரியில் உயிரியல் அறிவியல் விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்றதின் பிற்பாடு கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் தொழிற்கல்வி பெற்றதுடன் 1992 ஆண்டில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி தினம் தவறாது தகப்பனார் வழிதனில் சுழிபுரம் மேற்கு அருள்மிகு ஸ்ரீ அரிகர புத்திர ஐயனார் சுவாமிக்கு பூக்கள் பூமாலை உபயத்துடன் இறை வழிபாடு செய்ததின் பிற்பாடு தமது அன்றாட வேலைகளை தொடங்குவது இவர்களின் சிறப்புக்குரிய கடமையாகும். அந்த வகையில் 1995 ஆண்டில் சூரிய கதிர் நடவடிக்கையால் கொழும்புக்கு இடம்பெயர்ந்து மருந்தகத்தில் பாமசியில் வேலை செய்த வேளைதனில் திருமண வாழ்க்கையின் நிமித்தமாக கனடா நாட்டுக்கு திரு சி ஞானரத்தினம் அவர்களின் அன்புக்கரசியாக 29/11/1998 இல்லற வாழ்க்கையில் இணைந்து கொண்ட இவர்கள் கல்வி கற்பதின் ஆர்வத்தில் கனடாவின் டொரண்டோவில் உள்ள ஹம்பர் கல்லூரி வணிக நிர்வாகம் கற்றதுடன் 3 பிள்ளைகளின் தாயுமாகி குடும்பத்தாருடன் இனிமையாக வாழ்ந்து வந்தார். அந்த வகையில் புற்றுநோய் என்கின்ற கொடும் அரக்கன் இயல்புக்கு மாறாக கட்டுப்பாடற்று உயிர் அணுக்கள் பிரிந்து பெருகுவதால் இடையங்களில் ஏற்படும் மிக பெருக்கம் அருகில் இருக்கின்ற இடையங்களின் ஊடாக ஊடுருவி ஏனைய உடற்பகுதிகளுக்கும் பரவும் ஆற்றலை கொண்டிருப்பின் அவை கேடு தரும் கட்டிகள் அல்லது புற்றுநோய் எனப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலை தாங்காது ஐயனார் சுவாமி அம்மணி அவர்களை தன்வசம் அழைத்துக் கொண்டார். அவரின் பிரிவு எங்கள் எல்லோருக்கும் தீராத வலிகளை தந்து சென்றிருக்கிறது. அவரின் துயர்வினால் துன்பப்படும் குகன் சங்கம், கலைமகளும் புலம்பெயர் தேசமும் தாயக உறவுகளும் இணைந்த சுழிபுரம் மேற்கு பசுமை புரட்சி திட்ட திறந்த நிலை செயற்குழு பிரதம செயலர் திரு முத்தையா கதிர்வேல் அவர்களின் சகோதரியுமாகிய அமரர் திருமதி ஞானரத்னம் நந்தினி சுழிபுரம் மேற்கு கனடா அவர்களின் நல் ஆத்மா சாந்தியடைய கண்ணீர் பூக்களை அம்மணி அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். அம்மணியின் பிரிவால் துன்பப்படும் குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழிகள், நண்பிகளுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அமரர் அவர்கள் தமது இறுதி வாழ்க்கை பயணத்தின் போது பசுமை பிரிவினருக்கு முடிந்த அளவு பசுமையான உணவுகளை உட்கொள்ளுமாறு பதிவு செய்திருக்கின்றார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. குகன் சங்கம் மற்றும் கலைமகளும் இணைந்த பசுமை புரட்சி திறந்த நிலை செயற்குழுவினர்.